ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் யாசம் ததோ ஜெயம் உதீரயே. நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தம ஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 7 அத்தியாயம் 5 இரண்யகசிபுவின் தெய்வ புதல்வரான பக்த பிரகலாதன் என்னும் தலைப்பில் பதங்கள் 23, 24. ஸ்ரீ பிரகலாத உவாச்ச. ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோ ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்மநிவேதனம் இதி பும்சார் பிதா விஷ்ணோ பக்திஷ்சேன்னவலக்ஷண கிரியேத் பகவதி அத்தா தன்மன்யே அதீதம் உத்தமம். பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். ஹரே கிருஷ்ணா. இந்த ஸ்லோகத்தோட எக்ஸ்பிளனேஷன் தொடர்ச்சியாக பார்த்துட்ருக்கோம். பகவானின் புனித நாமத்தின் தாமரை பாதங்களில் குற்றம் செய்யாதபடி ஒருவன் மிகவும் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அந்த 10 குற்றங்கள் பின்வருமாறு: ஒரு பக்தரை, குறிப்பாக பகவானின் புனித நாமத்தின் மகிமைகளை பரப்புவதில் ஈடுபட்டுள்ள பக்தரை அவமதிப்பது, சிவபெருமானின் நாமத்தையோ வேறெந்த தேவரின் நாமத்தையோ பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் புனித நாமத்திற்கு சமமுடையதாக கருதுவது, ஆன்மீக குருவின் கட்டளைகளை மீறுவது, வேத நூல்களையோ அல்லது அவற்றிற்கு ஒப்பான பிற நூல்களையோ நிந்திப்பது, பகவானுடைய புனித நாமத்தின் மகிமைகளை வெறும் கற்பனை என்று எண்ணுவது, பகவானின் புனித நாமத்திற்கு தப்பான அர்த்தம் கற்பிப்பது, பகவானின் புனித நாமத்தின் வலிமையால் பாவ காரியங்கள் செய்வது, புனித நாம ஜபத்தை புண்ணிய செயல்களுக்கு ஒப்பிடுவது, புனித நாம ஜபத்தை பற்றி புரிந்து கொள்ளாத ஒருவனுக்கு புனித நாமத்தின் மகிமைகளை உபதேசிப்பது, இந்த சாஸ்திர விதிகளையெல்லாம் கேட்ட பிறகும் புனித நாமத்தை ஜபிப்பதில் உன்னதமான பற்றை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது. இந்த குற்றங்களுக்கு பிராயச்சித்தமே கிடையாது. எனவே புனித நாமத்தின் திருவடிகளில் குற்றம் இழைத்தவன் 24 மணி நேரமும் தொடர்ந்து புனித நாமத்தை ஜபிக்க வேண்டும் என்று பரிந்துரைக்கப்படுகிறது. இடையறாத புனித நாம ஜபம் ஒருவனை குற்றங்களிலிருந்து விடுவிக்கும். அதன் பிறகு அவன் படிப்படியாக தெய்வீக நிலைக்கு உயர்த்தப்பட்டு புனித நாமத்தை தூய்மையாக ஜபித்து பரமபுருஷ பகவான் கிருஷ்ணருக்கு பிரியமானவன் ஆகிறான். ஒருவன் குற்றங்கள் புரிந்தாலும் புனித நாம ஜபத்தை தொடர வேண்டும் என்று சிபாரிசு செய்யப்படுகிறது. அதாவது புனித நாம ஜபமே ஒருவனை குற்றமற்றவன் ஆக்கும். நாமகமூதி என்ற நூல் பின்வருமாறு கூறுகிறது: ஒருவன் ஒரு வைஷ்ணவரின் தாமரை பாதங்களில் குற்றமிழைத்தவனாக இருந்தால் அவன் அந்த வைஷ்ணவரின் பாதங்களில் விழுந்து மன்னிப்பு கேட்க வேண்டும். அதுபோலவே புனித நாம ஜபத்தில் ஒருவன் குற்றம் புரிந்தவனாக இருந்தால் அவன் அந்த புனித நாமத்திடமே சரணடைந்து தன் குற்றங்களிலிருந்து விடுபட வேண்டும். இது தொடர்பாக தக்ஷனால் சிவபெருமானிடம் கூறப்பட்ட கூற்று பின்வருமாறு: தங்களுடைய மகிமைகளை அறியாத காரணத்தால் சபையோர் முன்னிலையில் தங்களுடைய தாமரை பாதங்களில் நான் குற்றம் புரிந்துவிட்டேன். ஆனால் கருணை மிக்கவரான தாங்கள் என் குற்றத்தை பொருட்படுத்தவில்லை. மாறாக தங்கள் மீது நான் பழி சுமத்திய காரணத்தால் வீழ்ச்சியடைந்து கொண்டிருந்த போது தங்களுடைய கருணை மிக்க பார்வையால் தாங்கள் என்னை காப்பாற்றினீர்கள். தங்கள் பெருமையே பெருமை. அன்புடன் என்னை மன்னித்து உங்களுடைய உயர்ந்த குணங்களில் திருப்தி அடையுங்கள் என்று தக்ஷன் சிவபெருமானிடம் கூறுகிறார். ஒருவன் மிகவும் பணிவாக தனது ஆசைகளை சமர்ப்பித்து அயிர்முக்த குளைர் உபாசியமானம் மற்றும் நிவ்ருத்த தக்ஷைர் உபகீயமானாத் என்பன போன்ற புனித நாமத்தை போற்றி துதிக்கும் ஸ்துதிகளை பாட வேண்டும். இதனால் புனித நாமத்தின் தாமரை பாதங்களில் இழைத்த குற்றங்களிலிருந்து ஒருவனால் விடுபட முடியும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம்
7 அத்தியாயம் 5 இரண்யகசிபுவின் தெய்வ புதல்வரான பக்த பிரகலாதன் என்னும் தலைப்பில் பதங்கள் 23, 24 உடைய ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ்க்கு ஜெய். பிரபுபாதுக்கு ஜெய்.